தனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, தனக்கு எதனால இந்த படிப்பு சரியா புரியலங்கிறது தெரியாம, அத சொல்லவும் முடியாம, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த படிப்பு இருந்தா தானே இந்த பிரச்சனை. அது வேணவே வேணாம் வாழ்க்கையிலன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. வெறுப்புணர்வு. முதல்ல அவங்க வளர்க்கிறது அந்த வெறுப்புணர்வு தான். அதுக்கப்புறம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்கள அந்த இது கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த வெறுப்புணர்வ அவங்க காட்டும்போது, அவங்கள கட்டாயப்படுத்துறவங்க, அவங்கள திட்டுறவங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்ப அந்த மனசு என்ன நினைக்கும்? அப்ப நான் எல்லார்கிட்ட இருந்தும் நான் தப்பிச்சுட்டேன். எனக்கு இந்த திட்டு தான் பிரச்சனை. எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க. நான் அதுல இருந்து தப்பிச்சுட்டேன். அப்ப இத நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன்னா, இந்த வெறுப்ப நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன்னா, எல்லாரும் என்ன கண்டு பயப்படுவாங்க. அப்ப அந்த குழந்தையுடைய வாழ்க்கை பாதையே மாறி. அப்படி இல்லைன்னா, மனசுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு அதிக மன உளைச்சல போட்டுருவாங்க. அதிகப்படியான மன அழுத்தம். இன்னைக்கு நெறைய பார்க்கிறோம். இந்த அதிகப்படியான மன அழுத்தம் தான் பார்த்தீங்கன்னா, தற்கொலை எண்ணத்த தூண்டி விடுற விஷயம். மன அழுத்தம் உள்ள சொல்ல முடியாம, உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே போட்டுட்டு அந்த பாரங்கள சுமந்துகிட்டு இருக்கிற மனசுக்கு தான் அந்த எண்ணம் உதிக்கும். தற்கொலை அப்படிங்கிற எண்ணமே உதிக்கும். சரிங்களா? அப்படி அந்த ஸ்டேஜுக்கும் அந்த குழந்தை போகல அப்படின்னா, அந்த அதிக மன உளைச்சல்னால என்ன பண்ணுவாங்க, தன்ன ஒரு கோபமான ஒரு நபரா மாத்திருவாங்க. தொட்டதுக்கெல்லாம் சண்டை. அவங்களுடைய பழக்கவழக்கங்களே பார்த்தீங்கன்னா மாறிடும்.